ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பாருங்கள். என்னோடய இன்ஸ்டாவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடல மாவு போண்டா போட போகிறோம். 1 கப் கடல மாவு, 1 கப் ஆனியன் நல்லா சின்னதாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி அரிசி மாவு வீட்டிலையே அரைச்சது இருந்துச்சு 1 கப். எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதே கப்பில் அதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கு கொஞ்சமாக எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கு அளவாக மிளகு பொடி போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் மாவு எடுத்து வெந்து இதில் போட்டோம்னா எண்ணெயில் போட்டோம்னா நல்லா பொரியிற மாதிரி இருக்கணும். நான் எப்படி போடுறேன் பாருங்கள், கைக்கு ஒட்டக்கூடாது. அந்த கை வந்து ஒட்டுச்சுன்னா அப்புறம் போண்டா வந்து வராது. இந்த மாதிரி கரெக்டான ஸ்டேஜில் நம்ம எடுத்து போடணும். நம்ம போண்டா போடுறதுல அதுலேயும் ஒரு டிப்ஸ் இருக்குது. தண்ணியாட்டம் போயிட்டாலும் போண்டா வந்து எண்ணெய் கோர்த்துக்கும். தண்ணி கம்மியாக வச்சு அளவாக மாவு பிணைஞ்சி போட்டிங்கன்னா எண்ணெய் சுத்தமாகவே இழுக்காது. அதேமாதிரி கல்லாமல் பிணைஞ்சிக்கிட்டிங்கனாலும் ஹார்டாக ஆயிரும். அதை நான் அப்படியே போட்டு எங்கள் ஊரில் நல்ல மழை இன்றைக்கி, அதனால தான் நான் போண்டா போட்டேன். போண்டா போட்டு ஈவினிங் டயத்தில் சாப்பிட்டாச்சு. நீங்கள் ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் டயத்தில் நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். இதே எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட கொடுத்து எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாருன்னு கேளுங்களேன். சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு